எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் எல்லாரும் கிளியரா கேக்குதுங்களா? எஸ் சார். ஸோ இன்னைக்கு இறைவழி தியானம் தொடக்க நிலை வகுப்பு நடக்குது. இறைவன் அருளால இந்த வகுப்பு நம் அனைவருக்கும் நன்மை அமையட்டும்ன்ற பிரார்த்தனையோட இந்த வகுப்பை நம்ம தொடங்கும். இறைவழி தியானம் அப்படிங்கிற ஒரு வழிமுறைய நாம முன்னெடுக்கிறோம். நம்முடைய மனசோட ஆரோக்கியத்துக்கான ஒரு தூய்மையான வழிமுறையா இதை நம்ம கருதுறோம். அதை அவங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுல திருப்தியும் நிறைவும் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம வகுப்புக்கு போகலாம். வகுப்புடைய நோட்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுவோம். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, புரியல அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க. அதுக்குரிய விளக்கங்களை முடிஞ்ச வரைக்கும் தெளிவுபடுத்தும். அமைதியும் சமாதானமும் நிறைந்த ஆரோக்கிய வாழ்விற்கான இறைவழி தியான வகுப்பு. இந்த வகுப்பு பல நிலைகள்ல நாம நடத்துறோம். இந்த வகுப்பு ஆரம்ப நிலை, லெவல் 1 சொல்லப்படக்கூடிய ஆரம்ப நிலை. நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழ்க்கைய இறைவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்றோம். நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய இருப்பின் அடிப்படை என்ன என்றால் நம்முடைய உடல். இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முள்ளே இருக்கக்கூடிய உயிர் மற்றும் மனம். நம்முடைய உயிர், நம்முடைய மனம், நம்முடைய உடல், இதுதான் நம்முடைய இருப்பு, படைப்பமைப்பு. இந்த படைப்பமைப்பு என்பது நாம் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மை. நமக்குள் உயிர் இருக்கின்றது, நமக்கு மனம் இருக்கின்றது, நம்முடைய உடலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த உடல் தான் நம்முடைய உயிருக்கும் மனதிற்கும் மையமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக உயிர், மனம், உடல். இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்னா, ஒரு நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கண்ணை மூடி உட்காரலாம். கண்ணு மூடி உட்கார்ந்து நாம இறைவனால படைக்கப்பட்டிருக்கமே, இந்த படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய அமைப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய இந்த பருவுடல், நமக்குள்ள மனசுன்னு ஒரு விஷயம் இருக்குது, நமக்குள்ள உயிர் இருக்குது. உயிரும் மனசும் உடம்பு தான் நம்முடைய படைப்பமைப்பினுடைய தன்மை அப்படிங்கிறத உணர்ந்து அதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி நாம கண்ணை மூடி ஒரு நிமிஷத்துல 2 நிமிஷம் வரைக்கும் உட்காரணும். நம்முடைய கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பருவுடலை மீது கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய உடலை உணருங்கள். உடலை உணர்ந்து கொண்டிருப்பது மனம். மனம் எனும் மறைவான அமைப்பு நம்முள் இருந்து கொண்டிருக்கிறது. மனமும் உடலும் இயங்குவதற்கு அடிப்படை ஆதாரம் உயிர் எனும் ஆற்றல். அந்த உயிரும் நம்முள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணருங்கள். உயிரை, மனதை, உடலை உணர்ந்தவர்களாக நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய படைப்பு அமைப்பை பற்றிய விழிப்புணர்வில், கவனத்தில், உணர்வில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இன்னும் சில நொடிகள் தொடர்ந்து
நம்முடைய உடல், மனம், உயிர், இந்த மூன்றை பற்றியும் நாம் உணர்வு பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இவைகளின் இருப்பை நாம் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். சத்தியமான உண்மையை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை பற்றிய அடிப்படை உணர்வு நம்முடைய உயிரையும் மனதையும் உடலையும் உணர்ந்து கொள்ளுது. நாம் நம்முடைய கண்களை திறந்து கொள்வோம். தேங்க்யூ. இப்போ நமக்குள்ள உயிர் இருக்குது, மனசு இருக்குது, உடம்பு இருக்குது. நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா நமக்கு உணவும், நீரும், காற்றும், சூரிய ஒளியும், இன்னும் பல்வேறு விஷயங்களும் நமக்கு தேவையா இருக்கு. நாம் அறியாத பல்வேறு வாழ்வியல் கூறுகளை நாம் கிடைக்க பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதில் நாம் அறிந்தது உணவு, நீர், காற்று, சூரிய ஒளி. இது இருந்தாதான் நம்முடைய படைப்பமைப்பு உயிர் பெற்று இயக்கம் பெற முடியும். உணவும், நீரும், காற்றும், சூரிய ஒளியும், இன்னும் பல உயிர்கூறுகளும் நம்முடைய உயிருக்கு உயிரளித்து கொண்டு நம்முடைய இயக்கங்களுக்கு உதவி கொண்டிருக்கின்றன. நாம் வாழ்க்கையை வாழ உதவி கொண்டிருக்கின்றன. வாழ்க்கையை இறைவன் நம்மீது விதித்திருக்கின்றான். அவனே உணவையும், நீரையும், காற்றையும், பல்வேறு உயிர்கூறுகளையும் தந்து நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான். இப்போ இந்த ஒரு ஸ்லைட்ல இருக்கக்கூடிய இந்த அடிப்படை சத்தியத்தை நாம் இன்னும் உணர்ந்து, இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்முடைய வாழ்க்கையை பத்தின அடிப்படையை நாம் உணர்ந்து. மருத்துவத்துல இந்த மனித படைப்பமைப்பினுடைய மற்றும் அது இயங்கி கொண்டிருப்பதனுடைய தன்மையை ஒரு தத்துவமாகவே நாம் படிக்கின்றோம். அந்த தத்துவத்தை விளக்கமா நம்ம படிக்க போறது இல்லை. அந்த தத்துவத்தினுடைய ஒரு பகுதியை நாம பார்க்கலாம். அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம உயிரை ஒரு ஒளி என்று பாவித்து கொண்டால், ஒரு பிரகாசமான ஒளியை நம்முடைய உயிராக நாம் பாவித்து கொண்டால், அந்த ஒளி நம்முடைய மனம் எனும் கண்ணாடியை கடந்து, ஒளி ஊடுருவக்கூடிய மனம் எனும் கண்ணாடியை கடந்து நம்முடைய பரு உடலின் மீது விழுகிறது, பரு உடலின் மீது பாய்கிறது. இந்த பருவுடல் இயங்க வேண்டும் என்றால் அடிப்படையில் உயிரின் ஆற்றல், உயிரின் ஒளி என்பது தேவை. அந்த ஒளியானது நேரடியாக நம்முடைய பருவுடலில் பாய்ந்து விடுவது கிடையாது. நம்முடைய மனம் எனும் அந்த கண்ணாடி போன்ற அந்த தன்மையை கடந்துதான் பருவுடலின் மீது உயிரின் ஒளி பாய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன் இதை புரிஞ்சுக்கணும்னா, நம்ம மனசு எப்படியோ அப்படித்தான் பருவுடலுக்கான உயிராற்றல் அதுக்கு கிடைக்கும். நம்ம மனசு சுத்தமா இருந்தா நிறைவான உயிராற்றலை பருவுடல் கிடைக்க பெறும். பருவுடலுடைய ஆரோக்கியமான இயக்கத்துக்கு உயிராற்றலை தவிர எதுவுமே தேவை கிடையாது. நம்முடைய மனசு கரைபட்டதா இருந்தா, ஒரு கண்ணாடி கரைபட்டதா இருக்குன்னா அது வழியா வரக்கூடிய வெளிச்சம் எந்த அளவுக்கு மங்கி போகுமோ, அதே போல நம்முடைய மனம் எனும் கண்ணாடியில் கெட்ட குணங்கள், தீய நோக்கங்கள், எண்ணங்கள் கெட்டதாக இருக்கும்போது அது உடலுக்கு கிடைக்க வேண்டிய, பருவுடலுக்கு கிடைக்க வேண்டிய உயிரின் பிரகாசத்தை மழுங்கடிக்கும், மங்கச் செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த விதியினுடைய. நிறைவான உயிராற்றலை பெற்ற உடல் தனக்கான உணவை, நீரை, காற்றை, சூரிய ஒளியை முழுமையான தன்மையில் உள்வாங்கிக் கொள்ளும். குறைவான தன்மையில் உயிராற்றலை பெற்றிருக்கக்கூடிய உடல் உணவை, நீரை, காற்றை, இன்னும் பல்வேறு உயிர் சக்திகளை குறைவான முறையிலேயே உள்வாங்கிக் கொள்ளும். அப்போ நமக்கான உணவையும், நீரையும், காற்றையும் தீர்மானிக்கிறது நம்ம மனம்தான் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும். உடலுக்கான உயிராற்றலை தீர்மானிக்கிறது மனம்தான். அந்த உடலுக்கான உணவையும், நீரையும் தீர்மானிக்கிறது மனம்தான். ஏன்னா உடல் தனக்கு கிடைச்ச உயிராற்றலுடைய தன்மையை அடிப்படையா வச்சுதான் தனக்கான உணவையும், நீரையும் கிரகித்துக் கொள்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த தத்துவம் சொல்லக்கூடிய விளக்கங்கள், உண்மைகள். அப்போ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம மனசுதான் எல்லாமே. நம்ம மனசுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. நம்ம மனசை கொண்டுதான் வாழ்றோம்.
மனசுதான் பிரதானம். நம்ம மனசுதான் நம்ம படைப்பமைப்பினுடைய மையம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மையம்னா சென்டர்ல இருக்கிறது இல்ல, அதிகார மையம். அதுதான் வாழ்க்கை அதிகாரம் செலுத்துது, டிசைட் பண்ணுது, தீர்மானிக்குது, நிர்ணயிக்குது. நம்முடைய மனதிற்கான இந்த சக்தியை, அதனுடைய வல்லமையை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். மனம், மனசு சரியில்லைன்னா உடம்பு ஒண்ணும் இல்லை. மனசு சரியில்லைன்னா உணவு வேண்டாம். மனசு சரியில்லைன்னா உயிரையும் மாய்த்து கொள்ளக்கூடிய தன்மைகளை நாம் பார்க்கின்றோம். மனம்தான் நம்முடைய படைப்பமைப்பின் அதிகார மையம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதாவது இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயங்கக்கூடிய எந்த ஒன்றுக்கும் பராமரிப்பு என்பது தேவை என்பதை நாம் அடிப்படையில் உணர்ந்தவர்கள் தானே. ஒரு கார் வச்சிருக்கிறோம், இயங்கிக் கொண்டே இருக்கிறது. சர்வீஸ் விடுறோமா இல்லையா? சர்வீஸ் விடணும். அப்பதான் அந்த காரை நாம ரொம்ப நாளைக்கு நல்லபடியா இயக்க முடியும். நம்மளை பாதுகாப்பா இந்த கார் கொண்டு வரும். காருடைய நோக்கம் நிறைவேறணும்னா அந்த காரை நல்லபடியா நம்ம பராமரிக்கணும். உங்களுடைய இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி பராமரிப்பு அவசியம். ஆனா பராமரிப்புங்கிறது கண்டிப்பா தேவைங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயங்கக்கூடிய எந்த ஒன்றுக்கும் பராமரிப்பு தேவை. இப்ப நம்ம உடம்பு இயங்குது, மனசு இயங்குது. எது அதிகமா இயங்குது? உடம்பு அதிகமா இயங்குது. மனசு இயங்குறதுனாலதான் உடம்பே இயங்குது. உடம்போட இயக்கத்தை தீர்மானிக்கிறதே மனசு தான். உங்க மனசுல நீங்க எந்திரிச்சு நடக்கலாம்னாலும் நடப்பீங்க, படுத்தூங்கலாம்னா தூங்குவீங்க. மனசுதான் இயங்குது. நம்ம அமைப்புல மனசை விட அதிகமா இயங்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை. மனசை கொண்டுதான் உடல் இயங்குது. உடலுக்கு பராமரிப்பு தேவை, மனசுக்கு அதை விட முக்கியமா பராமரிப்பு தேவைங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ பராமரிப்பு அப்படிங்கிறது தான் நம்ம பயிற்சின்னு சொல்றோம். சரியா? நம்ம சமூகத்துல நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். நம்மளே என்ன பண்றோம்? உடலுக்கு பயிற்சி பண்றோம். உடல் பயிற்சிகள் என்பது ரொம்ப பாப்புலரா இருக்கு. உடலுக்கு என்னென்ன பயிற்சி பண்றோம்? ஜிம்முக்கு போறோம், யோகா பண்றோம், வாக்கிங் போறோம், ரன்னிங் போறோம், சைக்கிளிங் போறோம், ஸ்விம்மிங் போறோம், ஜூம்பா போறோம். என்னென்னமோ உடற்பயிற்சிகள்லாம் வந்துருச்சா இல்லையா? உடம்புக்கே இவ்வளவு பயிற்சிகள் இருக்கும்போது, உடம்புக்கே இவ்வளவு பயிற்சிகள் அவசியம்னு மனிதன் நினைக்கும் போது, மனதிற்கு என்று ஒரு பராமரிப்பு, ஒரு பயிற்சி என்பதை தேவை என்று அவன் உணர வேண்டும். சரி, மனசுக்கு தான் முதன்மையா பராமரிப்பு தேவை. உடம்புக்கு ஒரு குறைந்தபட்ச பராமரிப்பு இருந்தா கூட போதும். பிரதானமான பராமரிப்பு பயிற்சி என்பது மனதிற்கு தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரொம்ப பேசிக் லாஜிக்கான ஒரு விஷயம். இன்னைக்கு நாம தியானம் என்ற ஒரு தன்மையை கற்றுக்கொள்வதற்காக சங்கமித்திருக்கின்றோம், கூடியிருக்கின்றோம். இந்த தியானம் என்பது நம்முடைய மனதை, நம்முடைய படைப்பமைப்பின் அதிகார மையமாக இருக்கக்கூடிய நம்முடைய மனதை நல்ல முறையில் கையாளுவதற்கான, செயல்படுத்துவதற்கான ஒரு பராமரிப்பு அல்லது பயிற்சி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதின் இயல்புகளை அறிந்து கொள்ளவும், அறிந்து கொண்ட அந்த இயல்பை இன்னும் சிறப்பாக செயல்படுத்தவும், அந்த மேன்மை தன்மையில் நாம் நிலை பெறவும் பயிற்சி என்பது தேவை, பராமரிப்பு என்பது தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு காரு ஓடிக்கிட்டு இருக்கு, சர்வீஸ்க்கு விடும்போது என்ன கேட்பாங்க? ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு. மனசுக்கான பயிற்சி பராமரிப்புன்னு போறோம், மனசுல என்னங்க பிரச்சனை, நல்லாதானுங்க இருக்குது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. சொல்ல முடிஞ்சா சந்தோஷம், அந்த நிலையை நோக்கி நம்ம போகணும். ஆனா இப்போ மனசுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா அந்த பிரச்சனையை நாம கேட்டகரைஸ் பண்ணிருக்கிறோம். நன்மைன்னு தெரிஞ்சும் அதை செய்ய முடியல, தொடர்ச்சியா செய்ய முடியல, எப்பயாவது செய்யறோம். தீமைன்னு தெரிஞ்சும் அதை விட்டு விலக முடியல, அப்பப்ப போய் சிக்கிக்கிறோம். அது நம்மளை அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறது. அறியாமையில சிக்கி இருக்கிறோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஆனா தெரிஞ்சுக்க முடியல.
அது தெரியாது, அது அவசியம்னு தெரியுது, ஆனா அது தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ மனசோட பிரச்சனை தான். நன்மைகள் என்று தெரிந்தும் அதை தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய தன்மை, தீமை இது தீமை என்று தெரிந்தும் அதை விட்டு முழுவதுமாக உறுதியாக விலகி இருக்க முடியாத தன்மை, அதற்கு சூழ்நிலைகளை குற்றம் குறைகள் சொல்லக்கூடிய அந்த தன்மை, அறியாமையில் சிக்கியிருது. இதெல்லாமே மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு மனிதனுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் மனசுல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை. கண்டிப்பா மனசுக்கு ஒரு பராமரிப்பு தேவை. மனம் செம்மையாக இயங்க வேண்டியதனுடைய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு, நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. அதனால இந்த மனசை பராமரிக்கிறதுக்கான ஒரு அவசியம் மேண்டட்ரியா மாறிடுச்சு. ஏன்னா முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மனதுக்கு இந்த பிரச்சனைகள் தீவிரம் அடைந்து இருக்கின்றன. அதனால காலத்தின் கட்டாயமாக இன்றைக்கு மனதிற்கான பராமரிப்பு என்பது ஆகியிருக்கு. சரி, சோ இன்னைக்கு எவ்வளவு கெட்ட பழக்கங்கள் மனிதர்களுக்கு. ஸ்மோக் பண்றது அதிகமா இருக்குது, ட்ரிங்க்ஸ் பண்றது அதிகமா இருக்கிறது, சட்ட விதி மீறல்கள் அதிகமா இருக்குது. எது தப்பு, நம்ம ஆரோக்கியத்துக்கு கேடு எது அப்படின்னு தெரிஞ்சும் அதை செய்யக்கூடிய தன்மை அதிகமாயிடுச்சு. எவ்வளவு அதிகமாயிடுச்சு, சும்மாலாம் அதிகமாகல, ரொம்ப அதிகமாயிடுச்சு, இமாலய அளவுல அதிகமாயிடுச்சு. மக்களுக்கு சகிப்புத்தன்மை குறைஞ்சு போச்சு. நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல மனிதர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்மையாக அமையக்கூடிய உணவு இன்றைக்கு நோய்களுக்கு காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது. உணவுதான் மருந்தா இருந்துச்சு, இன்னைக்கு நோய்க்கு காரணமே உணவா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு மனசுல பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. அதனால நாம கண்டிப்பா மனசை செம்மைப்படுத்தியே தீர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உயிருடைய ஒளி மனசோட இந்த மாதிரியான பிரச்சனைகளால உடலை நிறைவாக சென்று அடைய முடியவில்லை. இதனால் உடல் உயிராற்றல் பற்றாக்குறைவின் காரணமாக பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால உயிராற்றலை குறைவாக பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உடலுக்கு எது சரியான உணவு என்று தெரியவில்லை, தண்ணீரை எப்படி குடிக்க வேண்டும் என்று தெரியவில்லை, காற்றின் உணர்வு புரியவில்லை. இன்னும் பல்வேறு உயிர் சக்திகளை கொண்டு நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோமே, அது பற்றிய ஒரு உணர்வு அந்த உடலுக்கு இல்லை. காரணம், அந்த உடலுக்கு அந்த உயிரின் தூய்மையான ஆற்றல் குறைவாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மனதின் கரைகளால் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுதான் பர்பஸ், இதுதான் நோக்கம். இதுல கிளியரா இருக்கணும். சோ தியானத்தினுடைய நோக்கம் என்பது நம்முடைய மனதை செம்மைப்படுத்துதல். என் மனசு செம்மையாதாங்க இருக்குது, இன்னும் செம்மைப்படுத்துங்க. மனசுக்கு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது, இன்னும் போங்க. தூய்மைக்கு மேல் தூய்மை உங்களுக்காக இருக்கிறது. எனவே தியானம் என்பது எனக்கு வேண்டாம் என்று யாரும் சொல்ல முடியாது. நிச்சயமாக வேண்டும். தியானம் என்பதன் மூலம் நம்முடைய மனதை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரைட், ஓகேங்க, மனசுக்கு போயிடலாம். இந்த மனசு எங்கெங்க இருக்குது? காரை சர்வீஸ் கொடுக்கணும்னா காரை போயிட்டு சர்வீஸ் சென்டர் கொண்டு போகணுமா இல்லையா? இந்த மனம் எங்கே இருக்கின்றது? இந்த மனம் எங்கும் இருக்கின்றது. நம்முடைய மனம் எங்கும் செல்ல முடியும். ஒரு க்ஷணத்தில் எங்கும் செல்ல முடியும். எங்க போகணும்னு சொல்லுங்க. அமெரிக்காவா, ஆஸ்திரேலியாவா, செவ்வாய் கிரகமா, புதன் கிரகமா, எங்கே வேணாலும் போக முடியும். ரைட். ஆனா மனசுடைய மையம் எங்கெங்க இருக்குது? அதனுடைய பிடி எங்க இருக்குது? அது நம்முடைய உள் சூழலில் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் நம்முடைய உள் சூழலில் இருக்கின்றது. அதாவது நம்முடைய மனதின் மையம் நம்முடைய உள் சூழலில் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள் சூழல் எங்க இருக்கிறது? நம்முடைய உள்ளே இருக்கிறது. அந்த உள் சூழலை எப்படி நாம் அடைந்து கொள்வது? இதுதான் தியானத்தினுடைய அடிப்படை. தியானத்தினுடைய அரிச்சுவடி என்பது இதுதான். நம்முடைய உள் சூழலை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். உள் சூழலை அடைந்துக்கலாம். அங்க மனசு எப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க உள் சூழலே மனசுதான். நீங்க உள் சூழலுக்குள்ள போனாலே அது மனதினுடைய மையம்தான், வேற ஒண்ணுமே இல்லை. எப்படி போறது? ரொம்ப சிம்பிள், ரொம்ப லேசா இருக்கு எல்லாமே. கண்ணை மூடிட்டீங்கன்னா நாம் நம்முடைய உள் சூழலை அடைந்து கொள்ள முடியும். கண்களை திறந்தால் நாம் நம்முடைய வெளி சூழலில், நம்முடைய வெளி உலகத்தில் இருக்க முடியும். மனம் வெளிநோக்கி பாயும். மனம் வெளிநோக்கிய செயல்பாடுகளில் தன்னை முந்திக்கொண்டு ஈடுபடுத்திக் கொள்ளும். கண்களை மூடிவிட்டால் அது உள் சூழலை தவிர எங்கும் செல்ல முடியும்.
வெளி சூழலுக்கு செல்ல அது முயன்றாலும் கண்களை திறந்தால் வழி அதனால் செல்ல முடியும். எனவே தியானத்தினுடைய அடிப்படை என்பது, தியானத்தினுடைய ஏபிசிடிங்கிறது என்னது? கண்களை மூடுதல். தியானத்தினுடைய தொடக்கம் நிலை 1, மனதை அடைதல், மனதின் மையத்தை அடைதல், அது இருக்கக்கூடிய நம்முடைய உள் சூழலை அடைதல், கண்களை மூடுதல். சோ தியானம் தொடங்க விரும்பக்கூடிய எல்லாருமே முதல்ல உங்களுடைய உள் சூழலுக்குள்ள, உங்களுடைய அக உலகத்துக்குள்ள போய் பழகணும். பராமரிப்புங்கிறது வேற, அது அப்புறம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வண்டியை கொண்டு போயிட்டு சர்வீஸ் சென்டர்ல நிப்பாட்டு. அதுக்கப்புறமா சர்வீஸ் இன்ஜினியர் வந்து என்ன பிரச்சனை, எப்ப வண்டி திரும்ப கிடைக்கும், எவ்வளவு செலவாகும்னு அப்புறம் சொல்லுவார். முதல்ல நீங்க கேரேஜுக்கு வண்டியை கொண்டு போங்க. சரியா? சோ தியானம் தொடக்கம் எதை கொண்டு? கண்களை மூடுதலை கொண்டு. இது வந்து இன்னைக்கு பர்டிகுலரா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஒரு கஷ்டமான செயல். கண்ணை மூடி ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. சரியா? சோ நாம இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு 5 நிமிஷம் நம்ம கண்ணை மூடி நம்முடைய அக சூழல்ல, நம்முடைய மனசுல நிலை கொள்ள போறோம். ஒரு புதிய உலகத்துக்குள்ள போறோம், ஒரு புதிய இடத்துக்கு போறோம், ஒரு புதிய ஊருக்கு போறோம், ஒரு தீம் பார்க்குள்ள போறோம். தீம் பார்க்ல எல்லாம் என்ன சாகசம் நடக்க போகுது? இங்க நடக்கும் பாருங்க சாகசம். சர்க்கஸ், ஸ்விங்கு, ஏற்ற இறக்கங்கள், இன்னொன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க, சுத்தி சுத்தி போகும், எல்லாம் நடக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சதே இங்க இருந்துதான். அப்ப இங்க எப்படி நடக்கும்ன்றதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. 5 நிமிடங்கள் நாம் நம்முடைய கண்களை மூடி இருக்க போகின்றோம். வேற எந்த டாஸ்க்கும் கிடையாது. இந்த வகுப்பை, இந்த ஞானங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று விரும்புபவர்கள் உங்களுடைய காணொளியை திறந்த நிலையில் இந்த வகுப்பில் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். 5 நிமிடங்கள் நாம் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய அகசூழலில் நிலைத்திருக்கும். உள்ள போய் என்னங்க பண்றது? ஒன்றும் பண்ணாது. கண்ணை மூடி இருக்கிறது தான் டாஸ்க். வேறு எந்த டாஸ்க்கும் கிடையாது. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் சொல்ற வரைக்கும் தொடங்கலாம். கண்களை மூடலாம்.
நாம் நம்முடைய கண்களை திறந்து கொள்ளலாம். தேங்க்யூ வெரி மச். இப்போ நாம நம்ம அகசூழல்ல இருந்தோம். இது நம்ம மனசுக்கு முற்றிலும் புதிய ஒரு அனுபவம். ஏன்னா மனம் பெரும்பாலும் வெளி சூழல்லையே தான் விழிப்புணர்வா இருக்கு. மனதினுடைய விழிப்பு நிலை வெளி சூழலில் தான் இதுவரை இருக்கிறது. எப்போதெல்லாம் மனம் உள் சூழலுக்கு போகிறதோ அப்போதெல்லாம் அது விழிப்புணர்வற்ற நிலையில் தான் செல்லுகிறது. அதாவது தூங்குறதுக்கு தான் நாம கண்ணை மூடுறோமே தவிர வேற எந்த காரணத்துக்கும் கண்ணை மூடுறது கிடையாது. கண்ணை திறந்தா மனம் வெளிநிலையில ஈடுபடும். சில நேரங்கள்ல நம்ம நைட் பஸ்ல பெர்த்ல எல்லாம் போவோம், ஏறி படுத்துருவோம், அவ்வளவுதான். வண்டி எந்த ஊர் வழியா போகுது, எப்ப போகுது என்னன்னே தெரியாது. காலையில நம்மள ஊர்ல இறக்கி விட்டுருவாங்க. சரியா? இப்ப நைட்டு ஃபுல்லா அந்த பஸ்ல நீங்க தூங்காம பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா தெரியுமா இல்லையா என்னென்ன ஊர் வருது, என்னென்ன பண்றாங்க, இதெல்லாம் தெரியுமா இல்லையா? இந்த மாதிரி நாம கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா தூங்கிடணும். இல்லாட்டி கண்ணை திறந்து வெளி சூழல்ல இருந்துட்டு இருக்கோம். ஆனா தியானத்துல நாம விழிப்புணர்வோட நம்ம அக சூழல்ல இருந்துகிட்டு இருக்கோம். இது மனசுக்கு முற்றிலும் ஒரு புதிய அனுபவம். இது தியானத்தினுடைய தொடக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்ப தியானத்துல என்ன செய்ய போறோன்றது ரெண்டாவது. முதல்ல தியானத்தை செய்யறதுக்கான சூழலை நமக்குள்ள உருவாக்கிக்கணும். அதனுடைய அடிப்படை கண்களை மூடி நம்முடைய அக சூழலுக்குள் செல்லுது. இதை இன்னும் உறுதிப்படுத்தணும். ஏன்னா மனசு விழிப்புணர்வோட ரொம்ப நேரம் உள்ள இருக்காது. வெளியே போறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். மனசை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அகசூழல்ல அதோடைய ஹோம்ல நிலைப்படுத்த நாம உறுதியான செயல்முறைகளை செய்ய வேண்டும். அதனால வெறும்னா கண்ணு மூடினா மட்டும் பத்தாது. அதாவது வெளியில எங்கேயா போகும்போது சும்மா கதை அடைச்சிட்டு போவாங்க. எப்ப அப்படி போவோம், பக்கத்துல போயிட்டு வந்துடும் தானே போவோம். இப்ப நீங்க காலையில போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, லாக் பண்ணிட்டு போவீங்களா இல்லையா? அந்த மாதிரி இப்ப நம்ம சும்மா கண்ண மூடி உட்காந்தோம்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சிடலாம். ஆனா நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருக்க போகுது. ரொம்ப நேரம் நான் சொல்றது அரை மணி நேரம். அரை மணி நேரம் கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய நேரம்ன்றத நம்ம உட்கார்ந்து இருந்தா தெரியும். இவ்வளவு நேரமா, அவ்வளவு நேரமா, ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஒரு உணர்வு இருக்கும். வாட்ச் பார்த்தோம்னா 3 நிமிஷம் தான் இருக்கும். என்னங்க இவ்வளவு நேரம் உட்காந்துருக்க, 3 வாட்ச் ஓடலையா அப்படின்னு பார்த்துட்டு 3 நிமிஷம் தான் உட்காந்து. அதனால இப்ப நாம ஒரு அரை மணி நேரம் உட்கார போறோம். இதுல சும்மா கண்ணை மூடுறதெல்லாம் பத்தாது. இது பூட்டு போட்டுட்டு உள்ள போகணும். அதுக்கு உதவக்கூடிய ஒரு வழிமுறையைத்தான் நாம தியானத்தினுடைய தொடக்கத்தினுடைய நிலை 2ஆக பார்க்கின்றோம். அந்த நிலைக்கு பெயர் அதிட்டானா என்பதாகும். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணை மூடிதான் உட்கார போறீங்க. ஆனா ஒரு கண்டிஷன், உங்க உடம்பு எந்த ஒரு சிறு அசைவுக்கும் உட்படக்கூடாது. ஒரு சிலை போல நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். ஒரு சிறு அசைவையும் வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு சிலை எப்படி இருக்குமோ அப்படி நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அரிக்குது, சொரிஞ்சுக்கலாமா, இந்த பக்கம் இப்படி திரும்பி அப்படி திரும்பி உட்காந்துக்கலாமா, எதுவும் கிடையாது. உட்காந்தா அதே மாதிரிதான் சொல்ற வரைக்கும். சரியா? இதுதான் அதிட்டானான்னு சொல்றோம். உடலை ஒரு சிலை போல எந்த ஒரு சிறு அசைவுக்கும் உட்படுத்தாமல் உறுதியான தன்மையில் நிலைப்படுத்தி கண்களை மூடியிருத்தல் அதிட்டானா. இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் எப்படி செயல்படுத்தப்படணும்னு நான் ஒரு வாட்டி சொல்றேன். உடம்பு இறுக்கமா இருக்கக்கூடாது. இந்த அட்டென்ஷனை நிப்பாங்கல்ல மிலிட்ரி பீப்புள்லாம், ஆர்மி மேன், அப்படி இருக்கக்கூடாது. இறுக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. முற்றிலும் தளர்வான தன்மையில் உடல் இருக்க வேண்டும். ஆனால் அசைவற்ற தன்மையில் இருக்க வேண்டும். இறுக்கமா அசைவற்ற தன்மையில் இருக்கிறத பத்தி நான் பேசல. தளர்வா அசைவற்ற தன்மையில் இருக்கிறத பத்தி நான் பேசுறேன். ரைட்? இதுதான் அதிட்டானம். ஐயா மூச்சு விடலாமாங்க அப்படின்னு கேட்கலாம். மூச்சு விடலாம். மூச்சுக்கு அனுமதி உண்டு. உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறிய அசைவுகளுக்கு அனுமதி உண்டு. கொஞ்சம் சேஃபான இடத்துல உட்காந்துக்குங்க. சரியா? சாஞ்சு முன்னாடி ஏதாவது விழுந்துடாம சேஃபா தலகாணி வச்சுக்கோங்க. சரி, சேஃபான ஒரு இடத்துல உட்காந்துக்கணும்.
அதிட்டானா என்ன எல்லாருக்கும் புரிஞ்சுட்டீங்களா? அசைவற்ற தன்மை, இறுக்கங்கள் இல்லாத தன்மை, தளர்வான தன்மையில் உடலை நிலைப்படுத்த வேண்டும். ஒரு சிறு அசைவும் வெளிப்படக்கூடாது. ரைட்? இதுதான் அதிட்டானா என்பது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இத பண்றதுக்கு முன்னாடி சில தியரி நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம அகசூழலுக்குள்ள போறோம், புதிய உலகத்துக்குள்ள போறோம். இப்ப புது ஊருக்கு போறோம். நீங்க அந்த ஊருக்கு இது வரைக்கும் போனதே இல்லை. இப்ப திடீர்னு அந்த ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டாங்க, வேற உலகத்திலே கொண்டு போய் விட்டாங்கன்னு வச்சுப்போமே. இப்ப அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னெல்லாம் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம அக உலகத்துக்குள்ள நுழைஞ்சோம்னா அங்க நடக்கக்கூடிய மேலோட்டமான நிகழ்வுகளை நாம் 6 வகையாக பிரித்திருக்கின்றோம். அந்த நிகழ்வுகளை இப்பயே உங்களுக்கு அறிமுகப்படுத்திடும். நீங்க அந்த உலகத்துக்கு போனீங்கன்னா இவங்க 6 பேரும் தான் இருப்பாங்க. இவங்கள நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவங்க உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த 6 பேரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணுன்ற ஒரு டீச்சிங் தான் இது. ஸோ முதல்ல யார் அப்படின்னா, நீங்க அக உலகத்துக்குள்ள கண்ணை மூடி அதிட்டானா இருக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப சின்சியரா என்ன பண்ணுவீங்க? மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும். உங்க கவனம் மூச்சின் மீது இருக்கும். உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் உங்களுடைய கவனம் நிலை கொண்டிருக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது எண்ணங்களின் எழுச்சி. எண்ணங்களுடைய போக்குவரத்து நிகழலாம். ரேண்டமா எந்த விதமான திட்டமிடல்களும் இல்லாம எண்ணங்கள் வந்து போகும். புதிய எண்ணங்கள் வரும், பழைய எண்ணங்கள் வரும், அதே எண்ணம் வந்து போகும். ஒரு எண்ணம் தீவிரமா வரும், இன்னொரு எண்ணம் லைட்டா வந்து போகும். இந்த மாதிரி ஒரு டிராபிக் ஜாம் மாதிரி எண்ணங்கள் அங்கிட்டு இங்கிட்டு வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கும். அவங்கள பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். அவங்களால அவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க அங்க இருப்பாங்க. ஐயோ இவங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நீங்க வெளியில வந்துடக்கூடாது. ஏற்கனவே சொல்லிட்டோம், அவங்க இருப்பாங்க. ரொம்ப கசகசன்னு இருப்பாங்க. சில பேரு நம்மள ஏன்டா வந்த வெளியில போடான்னு சொல்ற அளவுக்கு எண்ணங்கள் வரும். ஆனா வெளியில வந்துடக்கூடாது. எண்ணங்கள் அப்படித்தான் இருப்பாங்கன்றத முன்னாடியே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். அடுத்து நம்முடைய தோல் உணர்ச்சிகள், நம்ம ஸ்கின் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கின்ல வந்து சில சென்சேஷன்ஸ் ஏற்படும். இந்த சென்சேஷன்ஸ் என்னன்னா, அரிக்கிற மாதிரி இருக்கும், வலிக்கிற மாதிரி இருக்கும், ஊறுற மாதிரி இருக்கும், எரிச்சல் மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான சென்சேஷன்ஸ் தோல்ல ஏற்படும். அந்த சென்சேஷன்ஸ்க்கு நீங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க அதிட்டானால இருக்கிறீங்க. கண்டிஷன் என்னது? ஒரு சிறு அசைவையும் வெளிப்படுத்தக்கூடாது. உடம்புல என்ன நடந்தாலும் பரவாயில்ல. சரி, ஸோ சென்சேஷன்ஸை நீங்க மீட் பண்ணுவீங்க. அடுத்து தூக்கம் வரும். உங்களுடைய அந்த விழிப்பு நிலையிலிருந்து நீங்கள் நழுவுவீர்கள். இது நிகழும். அடுத்து ஒரு பிளாங்க்னஸ் இருக்கும். என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு வெறுமைத்தன்மை உள்ளே இருக்கலாம். அடுத்து புற உலகத்தினுடைய ஈர்ப்புகள், தூண்டல்கள். ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும், மொபைல் அடிக்கும், எங்கேயோ கேட்கிற சத்தம் உங்களுக்கு நல்லா கேட்கும். அது வரைக்கும் கேட்காது, அது வரைக்கும் நடந்துட்டு தான் இருந்தது. ஆனா தியானத்துல அது கேட்கும். இந்த மாதிரி பொதுவான இந்த 6 நிகழ்வுகள் நீங்கள் அகசூழலில், அதுவும் அதிட்டானாவில் இருக்கும்போது நடக்கும். அப்படி நடக்கும்போது நீங்கள் இவைகளை ஏற்கனவே அவதானித்தவர்களாக, இது இப்படிதான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஓகே எனக்கு தெரியும், ஒன்றும் ஷாக் ஆகல, இது இப்படி நடக்குது, இது அப்படி நடக்குது. இதெல்லாம் அக உலகத்தினுடைய மேலோட்டமான நிகழ்வுகள். இதை நம்ம தவிர்க்க முடியாது. அக உலகத்துக்குள்ள போனா அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும். இந்த 6 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. அதனால இவங்களை இப்பயே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதுல தூக்கம் அப்படிங்கிறத பத்தி சில குறிப்புகள். ஏன் நாம தூங்குறோம் தியானத்துல அப்படின்னா, தியானம் பண்றதுக்கு நம்மளுடைய பரு உடல் தகுதி இல்லாத நிலையில் இருப்பதனால் நமக்கு தூக்கம் வருகிறது. நம்ம பிசிக்கல் பாடி தியானம் அப்படிங்கிற ஒரு செயல்முறையை செய்யறதுக்கு வந்து ஃபிட்டா இல்லை. அதனால உங்களுக்கு தூக்கம் வருது. அப்ப எப்படி ஃபிட் ஆகிறது? அந்த தூக்கத்தை அனுமதிப்பதன் மூலமாக நீங்கள் ஃபிட் ஆக முடியும். ஜஸ்ட் தூங்குங்க அவ்வளவு. அதுக்காக நீங்க அப்படியே ஃபிளாட்டா படுத்துட வேண்டாம். ஐயோ தூக்கம் வருதேன்னு ஃபீல் பண்ணாம, தூக்கம் வருது வரட்டும், இதை நான் எதிர்க்கவில்லை, என்னுடைய உடல் இந்த தியானத்துக்கு தகுதி இல்லாமல் இருப்பதை இது உணர்த்துகிறது, ஆனால் தகுதிப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எனவே இந்த தூக்கத்தை நான் எதிர்க்காமல், அது குறித்த எந்த விமர்சனத்தையும் எனக்குள் நான் சொல்லிக் கொள்ளாமல் நான் அதை அனுமதிக்கின்றேன் என்பதாக அந்த தூக்கத்தை நீங்கள் கையாள வேண்டும். அது தியானத்திற்கு உடலை தகுதிப்படுத்தும் ஒரு அம்சம் என்பதை நான் புரிந்து கொள்ளணும். ஸோ தூக்கத்தை பத்தி நெவர் கம்ப்ளைண்ட். சரியா? ரைட். அடுத்து எண்ணங்கள், என்னென்னமோ எண்ணங்கள் வரும், எழுச்சியும் போக்குவரத்தும். இது அக உலகினுடைய அன்றாட நிகழ்வு. அக உலகம்னாலே எண்ணங்களின் உலகம்தான். ஐயோ எண்ணம் வருதே,
அந்த எண்ணம் வருது இந்த எண்ணம் வருது என்ற எந்த விதமான கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது. அது அவங்களோட உலகம். அவங்களுடைய உலகத்துல போயிட்டு நீங்க ஏன் இங்க இருக்கீங்க நம்ம கேட்க முடியாதுல்ல. அதனால அவங்கள சும்மா நம்ம பார்த்துட்டு வந்துட வேண்டியது. அதை வெறுமனே கவனிப்பதை தவிர வேறு வழி இல்லை. எது வரைக்கும்? எண்ணங்களை பற்றிய ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் வரை. அவங்கள அப்பதான் மீட் பண்றீங்க. அவங்களை எப்படி டீல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம். அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களால அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்க அவங்கள ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டே இருங்க. இந்த ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன் நான். 1000ல் ஒருவன் ஒரு இந்த லேட்டஸ்டா வந்த படம், எம்ஜிஆர் படம். அதுல அவங்க ஒரு காட்டுக்குள்ள போவாங்க. அதுல அந்த ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, இந்த ட்ரைபல் பீப்புளை நீ நேரடியா ஐ டு ஐ பாத்துறாத கொன்றுவாங்க அப்படின்னு. அதனால பார்க்காமலே இருக்கணும். பார்க்காத வரைக்கும் அவங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. சரியா? அந்த மாதிரிதான் இது. இந்த எண்ணங்களை நீங்க ஐ டு ஐ பார்க்க கூடாது. எண்ணம் வருது வருது வருது, வரட்டும் போட்டும் நம்ம வாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு தான் நீங்க இருக்கும். இப்படி இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. எண்ணங்களை பத்தின ஞானம் கிடைச்சிருச்சுன்னா அவங்க நேரடியா பார்த்துடலாம். அது வரைக்கும் எண்ணங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அவங்க நேருக்கு நேர் பார்த்துடக்கூடாது. எண்ணங்கள் இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் வரும், லெஃப்ட்ல வரும், ரைட்ல வரும், கீழே வரும், சுத்தி பின்னால நின்றுகிட்டு இருக்கோம். எல்லாம் நிக்கட்டும். அவங்க நம்மள ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா பொதுவா இந்த தியானம் பண்றது உட்காரும் போது பண்ணக்கூடிய 2 கம்ப்ளைண்ட் இதுதான். தூக்கம் வருது, எண்ணங்களா வருது. அவங்கள நேரா பாத்தீங்கன்னா தூக்கி வெளியில போட்டு விட்டுருவாங்க. ஆனா நேரா பார்க்க கூடாது. நம்ம அகசூழல் இருந்து ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா அதை நம்ம சுத்தம் பண்றதுக்கு தான் போயிருக்கிறோம். அங்க டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கத்தான் செய்யும் ஆரம்ப நிலைகள். சரி, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து உடல் உணர்ச்சிகள், அதாவது ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சென்சேஷன்ஸ். இது என்னன்னா வெளி சூழலுடைய ஒரு அழைப்பு. என்ன நீங்க இவ்வளவு நேரம் கூடிய திடீர்னு உள்ள போயிட்டீங்க, வாங்க வெளியில அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு வெளி சூழலுடைய அழைப்பு. இதற்கும் நாம் பதிலளிப்புகள் செய்யக்கூடாது. அதாவது அக உலகத்தினுடைய புதிய அனுபவத்தினுடைய வெளிப்பாடு என்று கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் நம்ம கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். நம்முடைய தோளில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளுக்கு எந்த பதிலளிப்புகளையும் நாம் செய்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஸோ சென்சேஷன்ஸ் எப்படி இருக்கும்? அரித்தல், ஊறுதல், வலித்தல், எரிச்சல், பாரமாக இருத்தல், ஒரு நம்னஸ் இருக்கலாம், வின்னு தெரிக்கலாம், யாரோ குத்துற மாதிரி இருக்கலாம், சூடா இருக்கலாம், ஒரு வேர்வை ஏற்படக்கூடிய ஒரு ஃபீல் வரலாம், காத்து நம்ம மேல படும்போது ஒரு நல்ல ஒரு சுகமான உணர்வு ஏற்படலாம், ஒரு புழுக்கம் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் ஏற்படலாம், பசி திடீர்னு உணரப்படலாம், தாகம் உணரப்படலாம், கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு உணர்ச்சி நமக்கு வரலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான சென்சேஷன்ஸ் நீங்க தியானத்துல அதிட்டானால இருக்கும்போது உங்களுக்கு நடக்கும். இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. எதுக்குமே நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். ஒரு பெரிய பாம்பு அப்படியே முதுகு வழியா ஏறி அப்படியே காதுக்குள்ள நுழையிற மாதிரி எல்லாம் கூட சில சென்சேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே இல்யூஷன்ஸ். இது எல்லாமே இல்யூஷன்ஸ். மனச விழிப்பு நிலையில நம்முடைய அகசூழல்ல நிலைப்படுத்துவது என்பது ஒரு புதிய அனுபவம் நமக்கு. இந்த புதிய அனுபவத்தினுடைய கூச்சங்கள் தான் இவைகள் எல்லாம். எல்லாத்தையும் நாம பொறுத்துக்கிட்டு உள்ள இருக்கணும். என்ன வேணா நடக்கட்டும், உள்ளதான் இருக்கு. சரியா? அப்போ தியானத்தினுடைய அடிப்படை, தியானத்தை தொடங்குபவர்களுக்கு 2 கட்டளை. கண்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும், பதித்தானா உறுதியாக பேணப்பட வேண்டும். வேற எந்த டாஸ்க்குமே கிடையாது. இந்த 2 டாஸ்க் தவிர நீதி நீங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு அனுமதி உண்டு. எந்த கட்டளையும் கிடையாது. இப்ப நீங்க அரை மணி நேரம் கண்ணை மூடி உட்காடுறீங்கன்னா கண்ணை மூடி இருக்கணும், அதிட்டானால இருக்கு. இதுதான் டாஸ்க். இந்த டாஸ்கை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணும். அதுவும் நம்ம உள்ள என்ன நடக்கும்னு தெளிவா சொல்லிட்டோம். அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றதையும் கிளாரிஃபை பண்ணிட்டோம். சரியா? ஸோ இப்போ நாம அகைன் ஒரு 5 to 10 minutes அதிட்டானால கண்ணை மூடி இருக்க போறோம். உள்ள என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. அதனுடைய பேசிக் கிளாரிட்டி கொடுக்கப்பட்டாச்சு. சரியா? அதனால தைரியமா நீங்க உங்களுடைய அகசூழலுக்குள்ள விழிப்புணர்வோடு இருங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு புதிய அனுபவம். பஸ்ல போகும்போது தூங்கியே பழக்கப்பட்டுக்கிட்டு போன நாம இப்ப முதல் முறையா கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்க போறோம். என்ன ஊர் வருது, அந்த ஊரோட பின்கோடு என்ன, முன்னாடி எல்லாம் பஸ்ல போகும்போது அந்த ஊரை
அந்த கடையோட போர்டு வச்சிருப்பாங்க, இங்கதான் பார்ப்போம், என்ன ஊர் இது அப்படின்னு பார்ப்போம். இப்ப எந்த போர்டுலயும் ஊரே இல்லை. சரி, ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கணும். நான் வந்து அதிட்டானாக்கான கவுண்ட் டவுன் சொல்லுவேன், 10ல இருந்து 1 வரைக்கும். 1 சொன்ன உடனே அதிட்டானா தொடங்கலான்னு சொன்ன உடனே அந்த பொசிஷன்ல இருந்து நீங்க நகரக்கூடாது. வீடியோ ஆன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்க ரொம்ப நேர்மையா இருக்கிறீங்க. உங்களை மீறி அசைவு நிகழ்ந்துட்டா பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் மன்னிப்பு உண்டு, எக்ஸ்கியூசஸ் உண்டு. சரியா? கண்களை மூடலாம். நம்முடைய அக சூழலுக்குள் நாம் செல்லலாம். நம்முடைய அக உலகத்திற்குள் நாம் செல்லலாம். இந்த அக உலகம் என்பது மிகவும் சிறப்புமிக்க உலகம். உங்களை தவிர யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆனால் பலர் இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை தவிர யாருக்கும் அங்கே அனுமதி கிடையாது. The most private world for you. உள்ள போங்க, கண்ணை மூடிட்டீங்க. அதிட்டானா என்னன்னு புரியுது உங்களுக்கு? இதை தொடங்க போறோம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அதிட்டானாவை மேற்கொள்ளுங்கள். ஒரு சிறு அசைவும் உடலில் இருக்கக்கூடாது. ஒரு சிலை போல உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கும் இறுக்கம் இருக்கக்கூடாது. முற்றிலும் தளர்வான தன்மையில், அசைவற்ற தன்மையில் உடல் நிலைப்படுத்தப்பட வேண்டும். சின்சியரா அதிட்டானாவை மேற்கொள்ளுங்கள்.
அக உலகின் அனுபவங்கள் நிகழலாம், மூச்சு கவனிக்கப்படலாம், எண்ணங்களின் போக்குவரத்து நிகழலாம், உடல் உணர்ச்சிகள் ஏற்படலாம், தூக்கம் தொடங்கலாம், வெறுமைத்தன்மை ஆரம்பிக்கலாம். புற சூழலிலிருந்து எப்போது என்னுடைய பேச்சு கேட்டுக்கொண்டிருப்பதைப் போல பல்வேறு விதமான சத்தங்கள், தூண்டல்கள் எழலாம். ஆனால் உங்களுடைய கட்டளை, உங்களுக்கான கட்டளை கண்களை மூடி இருக்க வேண்டும், அதிட்டானாவில் தொடர வேண்டும். இது மட்டும்தான். இது இரண்டையும் முழுமையாக நிறைவேற்றுங்கள். வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்யாமல் இருக்கவும் அவசியம் இல்லை. அதிட்டானாவை முடிந்தவரை உறுதியாக பண்ணிக்கொள்.
யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். அதிட்டான ஆளா இருந்து மட்டும் தளர்ந்துக்கோங்க. உடம்ப அசைச்சுக்கிறதுக்கு அனுமதி. ஒரு 30 செகண்ட் கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்க வேண்டும். எப்போதெல்லாம் நீங்கள் அதிட்டானாவிலிருந்து தளர்கிறீர்களோ, கண்களை திறக்காமல் உடலை தளர்த்திவிட்டு அதன் பிறகுதான் கண்களை மெதுவாக திறக்க வேண்டும். இதில் ஒரு நன்மை இருக்கிறது, பற்றி பின்னர் விளக்கமாக புரியும். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளலாம். நம்ம காரை கேரேஜுக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம இப்போ தியானம் பண்ணல, தியானத்துக்கான ஒரு வார்ம் அப் பண்ணணும். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்க்குலாம் நீங்க உங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா, எடுத்தோடனே பேட்டை கையில கொடுத்து விளையாடுப்பான்னு சொல்ல மாட்டாங்க. வார்ம் அப்ஸ், பேசிக் ஃபிட்னஸ் ஒர்க்லாம் பண்ண சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி தியானத்துக்கான ஒரு வார்ம் அப் தான் இப்ப நம்ம பண்ணோம். அதுதான் இந்த 2 கட்டளை. கண்களை மூடி அதிட்டானாவில் நம்முடைய அகசூழலில் 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை இருக்க வேண்டும். இப்ப நாம 10 மினிட்ஸ் தான் இருந்திருக்கோம். சரிங்க. சோ இதுலயே நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். முதல்ல நம்ம இருக்கக்கூடிய நம்ம வீட்டு சூழல் இருக்குதே, இதுவே தியானத்துக்கு எதிராக இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம உணர்ந்துக்க முடியும். சரியா? 2வது நம்ம உடல்நிலை. நேரடியே சொன்னேன், பாதுகாப்பா உட்காந்துக்குங்க. நீங்க பாட்டுக்கு மொட்டை மாடியில மேல டேங்க் மேல ஏறி உட்காந்துரு, விழுந்துருவீங்க. நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணாத காரணம் என்ன தெரியுமா? அவங்க இந்த கிளாஸை ரெஸ்பெக்ட் பண்ணாதனால இல்ல, நம்ம தூங்கி விழுகிறது இந்த உலகம் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால அவங்கள நான் தப்பா நினைக்கல. நோ ப்ராப்ளம். சரியா? தூக்கம் அப்படிங்கிறது பிசிக்கலி வி ஆர் நாட் ஃபிட் ஃபார் மெடிடேஷன் அப்படிங்கிறத நம்ம உணர்த்தக்கூடிய ஒரு செயல் தான். இந்த சத்தியத்தை நம்ம உணர்ந்து அதை திருத்திக்காத வரைக்கும் தியானம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயணம் நமக்கு வாய்க்காமலே போயிடும். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. தூக்கம் அவ்வளவு நன்மை, உங்களை சூப்பரா தகுதிப்படுத்திடும். சரியா? அதுக்கப்புறம் சென்சேஷன்ஸா என்னன்னு புரிஞ்சுதுங்களா? நீங்க நினைக்கலாம், ஓ இந்த வாட்டி இப்படி வருமோ, சமாளிச்சிடலாம். அடுத்த வாட்டி புதுசா ஒரு ஐட்டம் வரும், அதை நீங்க சமாளிக்க முடியாது. இந்த மாதிரி சென்சேஷன்ஸ் உங்களை உள் சூழல்ல நீங்க விழிப்பு நிலையில இருக்கக்கூடாதுன்றது தான். மனசு தன்னையே அறியாம நமக்கான நன்மையை தான் இவங்க செய்யறாங்கன்னே தெரியாம வெளியில போகணும் துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை. என்னோட பையனை ப்ரீகேஜி ஸ்கூலுக்கு விடும்போது அவனை கதற உள்ள இழுத்துட்டு போனாங்க. இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த ஸ்கூல்ல வீடியோ காட்டுவாங்க, ஃபுல்லா அழுதுகிட்டே தான் இருந்தான், எதுவுமே சாப்பிடல, பனானாவெல்லாம் தூக்கி போட்டு. இந்த மாதிரிதான் இது. நம்ம முதல் முறையா நம்ம அகசூழலுக்குள்ள போறது அப்படிங்கிறது நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போற மாதிரிதான். கத்தி கதறி கூப்பாடு போட்டு தரதான் இழுத்துட்டு போகணும். இது நேரடி வகுப்புல நடக்கும்போது லிட்டரலி சில பேர் அப்படியே விழுந்துருவாங்க. நான் முன்கூட்டியே அந்த மாதிரி விழுகக்கூடிய பாடியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, பரவாயில்ல கண்ணை திறந்து உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம பிசிக்கலி எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கும் அப்படிங்கறது எப்படி தெரியுமா தெரிஞ்சுக்கணும்? நம்மளால அரை மணி நேரம் கண்ணை மூடி அதிட்டானால உட்கார முடிஞ்சாதான் நம்ம பிசிக்கலி ஃபிட்னு அர்த்தம். சரியா? ஸோ எப்போ நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது தான் வந்திருக்கிறோம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இதை கிளியர் பண்ணணும். இந்த ஸ்டேஜை கிளியர் பண்ணாதான், வண்டியை கேரேஜ் கொண்டு போய் நிப்பாட்டினாதான் வண்டியில என்ன பிரச்சனைன்னு சர்வீஸ் இன்ஜினியர் கேட்கறதுக்கே வருவார். ஜாப் சீட்டே அப்புறம் தான் போடுவோம். அதுக்கப்புறம் தான் வண்டி எப்போ கிடைக்கும், எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நாள் நீங்க மெடிடேஷன் பண்ணணும், என்னென்ன கிளாஸ்க்கு நீங்க வரணும், எவ்வளவு உங்க சைட்ல இருந்து எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறதுலாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். முதல்ல இதை நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தியானத்தை எந்த விதமான ஒரு கான்செப்ட்ஸோட நீ லிங்க் பண்ணிக்காதீங்க. ரிலீஜியஸ் பேஸ்ட் கான்செப்ட், ஸ்பிரிச்சுவாலிட்டி
வாட் எவர் எதுவுமே நீங்க இது ஒரு பயிற்சி பராமரிப்பு போலதான். உங்க மனசுக்கான ராவான ஒரு பராமரிப்பு செயல்முறை, ஒவ்வொருத்தருக்கும் அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய ஒரு செயல்முறை. இந்த சத்தியத்தை உணர்ந்தவங்களுக்கு இந்த செயல்முறை நல்லபடியா வேலை செய்யும். சரி, மீண்டும் நம்ம ஸ்லைட்ஸ் பார்க்கலாம். சோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தியானத்துடைய வார்மப்புக்கான 2 கட்டளைகள்: கண்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும், அதிட்டானா உறுதியாக பேணப்பட வேண்டும். நீங்க சின்னதா ஒரு அசைவை வெளிப்படுத்திட்டாலும் நீங்க வயலேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதிட்டானாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபிட்டா இருக்கணும். அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 6 பேர் அக உலகின் மேலோட்டமான நிகழ்வுகள் நிகழ்ந்தே தீரும். இதுல சில பேருக்கு உள்ள போனே தூக்கம் வந்துடும். என்னம்மா வரவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அவங்களை ஃபர்ஸ்ட் வரவேற்றதே தூக்கம். சில பேர் உண்மையிலேயே இவங்க ரொம்ப டயர்டா இருந்துட்டு தூங்குறதுக்காகவே கிளாஸ்க்கு வராங்களோன்னு நினைப்பேன். நம்ம லைவ் கிளாஸ் நடக்கும், அந்த பாடி அப்படி நேச்சர்ல தான் இருக்குது. கண்ணை மூணுனே அதிட்டானாவை தொடங்குறதுக்குள்ளேயே அவங்க தூக்கத்தை தொடங்கி இருப்பாங்க. இது இயல்பு. ஆனா அதுதான் நன்மை. அந்த தூக்கத்தை நீங்க தூங்காம நீங்க தியானத்துக்கு தகுதி பெற முடியாது. ஆனா தியானம் பண்ணல அப்படின்னா, நீங்க கண்ணை மூடல அப்படின்னா அந்த தூக்கம் உங்களுக்கு நிகழ்ந்திருக்காது. நீங்க அந்த நேரத்துல கண்ணை மூடி உட்காரலன்னா நீங்க தூங்கி இருப்பீங்களா? டெஃபினட்டா தூங்கி இருக்க மாட்டீங்க. அப்போ நீங்க உங்க மனச விழிப்புணர்வோட உங்களுடைய அக உலகத்துல நிலைப்படுத்தும் போதுதான் பாடி சொல்லுது, நான் இதுக்கு தகுதியா இல்லைங்க, முதல்ல என்னைய அதுக்கு தகுதிப்படுத்திட்டு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுது. அந்த இன்ஃபர்மேஷனே நமக்கு அப்பதான் கிடைக்குது. சரியா? அக்குபஞ்சர் மருத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில சொல்றதா இருந்தா இது ஒரு ப்ராப்பர் டயக்னாசி. இந்த அதிட்டானால இருக்கிறது ஒரு ப்ராப்பர் டயக்னாசி. உங்களுடைய சக்தி ஓட்ட பாதைகள் இருக்கக்கூடிய தடைகளையும் குறைபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் உங்க பாடியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வழிமுறை, உங்க மனசு அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அதனால தூக்கத்தை பத்தி நம்ம எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணவே கூடாது. அடுத்து எண்ணங்கள் என்ன வேணா வரட்டும், எண்ணங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்புறம் பார்க்கலாம். சென்சேஷன்ஸ் ஆரம்ப நிலையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அப்புறம் போக போக பழகிடும். ஒரு சென்சேஷனுடைய நேச்சர் என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும், பீக் பாயிண்ட்டுக்கு போகும், அதுக்கப்புறம் அங்கிருந்து இறங்கிடும். பீக்ல இருந்துட்டே இருக்க முடியாத ஒரு சென்சேஷனால. இதுதான் சென்சேஷனை பத்தின பேசிக் உண்மை. ஒரு அரிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்ட் ஆகும், அப்படியே அரிக்க சொல்லி நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கும். நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த அரிப்பு அப்படியே காணாம போயிடும். எந்த அளவுக்கு அது பீக் பாயிண்ட்டுக்கு போகுதோ அந்த அளவுக்கு உங்க பிசிக்கல் பாடியில, உங்களுடைய மெரிடியன்ஸ்ல, உங்களுடைய நுட்பமான சக்தி உடல்ல இருக்கக்கூடிய தடைகளை அது உணர்த்துகிறது. சரி, ஸோ அதனால சென்சேஷன்ஸை முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாங்க்னஸ், புற உலக தூண்டல்கள், மூச்சை கவனித்தலை பத்திலாம் இப்போ பெருசா இஷ்யூஸ் கிடையாது. தூக்கம், சென்சேஷன்ஸ், எண்ணங்கள், இது 3 தான். சரியா? ஸோ இப்போ நீங்க என்ன செய்ய வேண்டிய தேவை இருக்குது? டெய்லி அரை மணி நேரம் ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கு. எப்பாடுபட்டாவது அந்த அரை மணி நேரத்தை ஒதுக்கி இந்த 2 கட்டளைகளை நிறைவேற்றிருக்கு. தியானத்தை தொடங்குறதுக்கான இந்த 2 கட்டளைகளை நீங்க நிறைவேற்றிடு, வேற வழி இல்லை. இப்ப இந்த 2 கட்டளைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கும் போது என்ன நடக்கும் என்றால், நாம் தியானத்துக்கு தகுதி பெறுவோம். அதையும் தாண்டி சில செயல்கள் நடக்கும். அது என்ன அப்படின்னா, கண்கள் மூடப்பட்டிருக்கும் நிலையும் அதிட்டானாவில் இருக்கக்கூடிய நிலையும் மனதின் வெளி உலக பாய்ச்சல்களில் இருந்து அந்த மனதை அக உலகில் நிலை பெற வைத்திருக்கு. வெளியில போக வாய்ப்பே இல்லைங்க, நீங்க உள்ளேயே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசே மனசுகிட்ட சொல்லிடும், நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, ஒண்ணு எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியில போனோம், இது நமக்கு நல்லது கிடையாது, அதனால உள்ளே இருக்கிறது வழியே இல்லைன்றத மனசு ரியலைஸ் பண்ணும்போது, அக உலகத்துல அது தன்னந்தனியா இருக்கும்போது நம்முடைய உயிரின் ஒளியில் நனைவதை தவிர மனதிற்கு வேறு வழி இல்லை. சோ நம்முடைய படைப்பமைப்பினுடைய இயக்கம் இப்படிதான் இருக்குது. உயிரினுடைய அந்த ஒளி, உயிரினுடைய அந்த பிரவாகம் முதலில் மனதின் மீது விழுகிறது, மனதை கடந்துதான் உடலின் மீது விழுகிறது. சரியா? இந்த உயிர் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த உலகத்துல தூய்மை அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு முதன்மையான அர்த்தமாக இருப்பது உயிர்.
உயிரை விட தூய்மையான ஒன்றை இறைவன் படைக்கவில்லை. ஏனென்றால் இறைவன் தன்னுடைய இருப்பை உயிரில் பிரதானமாக வைத்திருக்கின்றான். அவனுடைய ஒரு சாரத்தை அந்த உயிருக்கு கொடுத்திருக்கின்றான். அவனுடைய பிரதிநிதித்துவத்தை அந்த உயிரின் மீது அவன் அமைத்திருக்கின்றான். எனவே அவனுடைய அந்த பரிசுத்தத்தின் ஒரு சிறு துளி நம்முடைய உயிரோடு இணைந்திருக்கின்றது. எனவே உயிரை விட தூய்மையானது இந்த உலகத்தில் இல்லை. உயிரோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அனைத்தும் தூய்மையாக முடியும். உயிர் என்றால் தூய்மை, தூய்மை என்றால் உயிர். உயிர் என்பது தூய்மையான ஒரு ஆற்றல். அது எங்கெல்லாம் பாய்கிறதோ அங்கெல்லாம் உயிரோட்டம் நிகழும், தூய்மை ஏற்படும். நம்முடைய உயிர் நமக்குள் இருந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் நாம் இப்போது தூய்மையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இல்லை என்றால் நாம் அழுகி போயிருப்போம், அழிந்து போயிருப்போம். நம்ம உடம்பு தான் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை மேனேஜ் பண்ணி எப்ப வெளியே தள்ளணுமோ அதை ப்ராப்பரா வெளியே தள்ளி நம்ம உடம்ப தூய்மையா வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம உடம்புல இப்ப கூட 1000 கெட்ட அழுக்குகள் இருக்கின்றன. ஆனா அந்த உயிர் தான் அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி அதை சரியான தன்மையில சரியான நேரத்துல வெளியே தள்ளி உடம்புடைய தூய்மையை பேணி கொண்டு இருக்கு. ஒரு டெட் பாடி எவ்வளவு நேரம் தாங்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உயிருடைய தூய்மை இல்லாமல் அந்த உடலுடைய நிலை என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உயிர் எவ்வளவு தூய்மையின் நிறைந்தது என்பதை நாம் உணர வேண்டும். இப்போ அந்த உயிரினுடைய அந்த தூய்மையான ஒளி மனதின் மீது விழுகிறது. அக உலகத்துல நம்ம கண்களை மூடி அதிட்டானாவில் நாம் இருந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய உயிரின் தூய ஒளியை மனம் முழுமையாக கிடைக்கப் பெறுகிறது. இதன் விளைவாக மனம் தூய்மை அடைவதை தவிர வேறு எதுவும் நடக்குது. மனம் தூய்மை அடைவதை தவிர வேறு எதுவும் அங்கே நடக்கப் போவதில்லை. சரி, அப்போ உயிரின் தூய்மையினுடைய அந்த செறிவு மனதில் விழக்கூடிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது இருந்து கொண்டிருந்தோம். நீங்க தூங்குறீங்களோ இல்லையோ, என்ன நடக்குதோ இல்லையோ, நீங்க கண்ணை மூடி இருக்கீங்களா இல்லையா, அதிட்டானால இருக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கா இல்லையா, நிச்சயமா உங்க மனசு அது இருந்த அந்த நேரத்துக்குரிய தூய்மைய கிடைக்க பெற்று விட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியா? உயிரின் தூய்மை செறிவு மனதில் விழக்கூடிய நிலை. அதனால இப்ப நாம தியானம் பண்ணல, தியானத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கிறோம். அந்த தகுதிப்படுத்துதலையே நமக்கு மனசு அவ்வளவு தூய்மை அடையும். இதை எப்ப நம்ம உணர்ந்துக்க முடியும் அப்படின்னா, இப்ப இருந்தே உணர்ந்துக்க முடியும். 5 நிமிஷம் தியானம் சம்பந்தமான ஒரு ஈடுபாடு கூட கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். தியானம் பண்ணணும்னு நினைக்கிற அந்த எண்ணமே ஒரு தூய்மையான எண்ணம். மனதின் தூய்மையை பேணிக் கொள்வதற்கு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு கூட உங்களுக்கு ஒரு ஆற்றலை தரும். மனசுதான் நம்ம மையம், மனசுதான் நம்ம வாழ்க்கை, மனசை கொண்டுதான் வாழ்றோம், மனசுலதான் எல்லாமே நடக்குது. அந்த மனசை தூய்மையா வச்சுக்கணும்ன்ற அந்த அந்த ஒரு சிறு நினைப்பு, அந்த இன்டென்ஷனே ஒரு அல்டிமேட் எனர்ஜி உங்களுக்குள்ள கொடுத்துரும். அதுக்கு சின்சியரா தயாராகக்கூடிய அந்த தன்மை, அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். தியானம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நிலை நிச்சயமா இறைவனுடைய திருப்திக்குரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்போ இன்னொரு சின்ன தியரியோட இந்த கிளாஸ் முடிவுக்கு கொண்டு வர போறோம். இந்த உயிர், மனசு, உடம்பு, இந்த உணவு, நீர், காற்று இதெல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்பில் இருக்கு. ஒன்றில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்திலும் பிரதிபலிக்கும். இப்போ நீங்க ஒரு உணவு தப்பா சாப்பிட்டுட்டீங்களா, உடம்பு பாதிக்கும், அதனால மனசு பாதிக்கும். அப்ப உணவுல ஏற்பட்ட மாற்றம் உடம்புலையும் மனசுலையும் பிரதிபலிக்குதா? இப்ப பிசிக்கல் பாடியை வச்சு ஒரு ஒர்க் அவுட் பண்றீங்க, ஒரு யோகா பண்றீங்க, நல்லா ஹாப்பியா இருக்கு யோகா பண்ணோன்னே, மனசுல ஒரு அமைதியும் ஒரு நிறைவு ஏற்படுதா? ஒரு ஜிம்முக்கு போறவங்களோ உடற்பயிற்சி பண்றவங்களோ ஃபுட்ல கொஞ்சம் கான்சியஸா இருப்பாங்க. ஏன்னா நாம பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்றோம், ஆரோக்கியமா இருக்கணும் தானே பண்றோம், உணவுகளை கவனமா இருக்கணும். அந்த இம்பாக்ட் வருதா இல்லையா? அப்ப பிசிக்கல் பாடியில மேற்கொள்ற ஒரு விஷயம் உணவுலையும் மனசுலையும் பிரதிபலிக்குதா இல்லையா? மனசுல மேற்கொள்ற விஷயம் பிசிக்கல் பாடியிலையும் உணவுகளையும் பிரதிபலிக்கின்றதை புரிஞ்சுக்கணும்.
இதுல யாரு ரொம்ப பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்சர் தெரியுமா? மனசுதான். மனசுல ஏற்படுற ஒரு மாற்றம் பிரதிபலிக்கக்கூடிய அளவும் வீரியமும் வலிமையும் அதிகமா இருக்கும். உடம்புல நீங்க பண்ற மாற்றத்தை விட, உணவுல நீங்க பண்ற மாற்றத்தை விட, மனசுல பண்ற மாற்றம் அவ்வளவு உறுதியா, அவ்வளவு செழுமையா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பண்ணக்கூடிய இந்த தியானம் அப்படிங்கிற செயல் நம்ம மனசுல பண்ணக்கூடிய மாற்றம். எல்லாத்திலையுமே நல்ல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்த உதவக்கூடிய ஒரு மாற்றத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தொடங்கி இருக்கணும். இந்த தொடக்கம் நிச்சயமாக உங்களுக்காக இறைவன் நாடியது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம திரும்பவும் அதிட்டானால கண்களை மூடி ஒரு 10 நிமிடம் தியானிக்க இருக்கின்றோம். சரி, ரைட். எல்லாருமே தியானத்துக்கு தயாராகலாம். தைரியசாலிகள் கேமராவை ஆன் செய்து தியானிக்கவும். மணி கரெக்டா 6:19 ஆகுது. சரி, 6:30க்கு தான் நான் இதை நிறைவு செய்வேன். சரி, ரைட். கண்களை மூடிக்கொள்ளலாம். நம்முடைய அக உலகத்துக்குள் நாம் செல்லலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு பரிச்சயம் கிடைச்சிருச்சு. அக உலகம்னா என்ன, உள்ளே யார் இருப்பாங்க, என்ன நடக்குது எல்லாமே தெரியும். இப்ப கொஞ்சம் தைரியமா போவீங்க. லாஸ்ட் டைம் போனதை விட இப்ப கொஞ்சம் தைரியமா போறீங்க. நம்முடைய அக உலகத்துக்குள் நுழைய வேண்டும். அதிட்டானாவை நாம் மேற்கொள்ள வேண்டும். கவுண்ட் டவுன் நான் தொடங்குறேன். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. மிக உறுதியான அதிட்டானாவை நீங்கள் மேற்கொள்ளும். உடலில் எங்கும் இறுக்கம் இருக்க வேண்டாம். முற்றிலும் தளர்வான ஒரு தன்மையில், அசைவற்ற ஒரு நிலையில் உடலை நிலைப்படுத்துங்கள். இது அதிட்டானா ஆகும். கண்கள் மூடப்பட்டு இருக்கின்றது. அக உலகத்துக்குள் நாம் திரும்பி இருக்கோம். தியானம் தொடங்கலாம், தொடரலாம்.
கண்களை திறக்க வேண்டாம். அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். கண்கள் மூடிய நிலை இருக்கட்டும். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளலாம். அதிட்டானால இருக்கும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இயற்கை உபாதைகள் வருமானால் நிச்சயமாக அதிட்டானவன் பிரேக் பண்ணிடலாம். உடலுக்கான அத்தியாவசிய தேவைகளை நிராகரித்துவிட்டு அதிட்டானாவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தாகம் இருக்குதுன்னா கண்டிப்பா அதிட்டானாவை விட்டுட்டு தண்ணி குடிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்ட் ரூம் போகணும்னா அதிட்டானாவை விட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போங்க. உடலுடைய தேவைகளை நிறைவேற்று. ஆனா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம ப்ராப்பரா மெடிடேட் பண்ணணும் அப்படின்னா நாம ரெஸ்ட் ரூம் போயிட்டு முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு கம்ஃபர்டபுளா உட்கார்றது நல்லது. அதே போல தும்மல் வருதுன்னா கண்டிப்பா அடக்க வேண்டும். அவ்வளவு சின்சியரா ஒன்று அதிட்டானா பண்ண வேண்டாம். உடலுடைய கழிவு நீக்கங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும். சரிங்களா? சில நேரங்கள்ல அதிட்டானால இருக்கும்போது சிலருக்கு இந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸ் அதிகமாகும். நம்னஸ் வரலாம். முக்கியமா கால் மரத்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஒன்றும் செய்யாது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். போக போக அந்த நம்னஸ் சரியா ரொம்ப நம்னஸா இருக்கு, பொறுக்க முடியலன்னு நீங்க கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி அதிட்டானாக்கு வந்துருங்க. சரி, அதுக்கப்புறம் நீங்க வீடுகள்ல மெடிடேட் பண்ணும்போது நீங்க அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ தட் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணிடலாம். சரி, அதே போல இந்த டைம்ல பண்ணணுமா இந்த டைம்ல பண்ணணுமா அப்படின்ற எந்த விஷயமும் கிடையாது. எப்போ வேணா பண்ணலாம். உங்களுடைய கன்வீனியன்ட் டைம் தான் ரைட் டைம் ஃபார் மெடிடேஷன். சரியா? ஸோ அதனால எப்போ வேணா பண்ணலாம். எவ்வளவு வேலைகள் பண்ணலாம், எவ்வளவு வேலைகள் வேணாலும் பண்ணலாம். அது உங்க வேலைகளை பொறுத்து. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா 2-3 தடவை கூட நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போதைக்கு பெருசா வைக்க வேண்டாம். டைம் ஃப்ரேம்குள்ள இருந்து வெளியே வந்துருங்க. சும்மா உட்காருங்க. உங்களுக்கே தெரியும் அந்த டைம். ஒரு 20 நிமிஷங்கிறது ஒரு ஒரு மனக்கணக்கு தான். அதனால வாட்சை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க உட்காருங்க. சும்மா உட்காருங்க. நீங்க நல்லா சின்சியரா உட்காந்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களால 20 நிமிஷம் உட்கார முடியும். ரொம்ப கஷ்டமா இருக்கு, முடியல, உட்கார முடியலன்ற ஸ்டேஜ் வந்ததுன்னா நீங்க இப்போ பிகினர்ஸ் 15 நிமிஷத்தை தாண்டி 20 நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப முடியல அப்படின்னு. அதனால இப்போதைக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த வாட்சை தூரமா வைங்க. உங்க உணர்வே உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணும். இது போதும், இன்னைக்கு இது போதும், அன்னைக்கு இது போதும்ன்றத சொல்லும். சரி, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இந்த டிஎம்எஸ் ப்ராக்டிஸ் செஷன் குரூப்ல நீங்க எல்லாம் இருப்பீங்க இல்லையா? இந்த வாரம் இந்த மாசம் தொடர்ச்சியா இந்த ப்ராக்டிஸ் பண்றதுக்கான செஷன்ஸ் வைப்போம். அதுல நீங்க கலந்துக்கோங்க. அந்த டைமிங் நான் அனௌன்ஸ் பண்றேன். இந்த இந்த ஜூம் மீட்டிங் ஐடியை பத்திரமா வச்சுக்கோங்க. இதுவே நீங்க அடுத்தடுத்த மீட்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கல. வேற யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணலாமா சார் இந்த ஐடியை? எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த இந்த மீட்டிங்குமே ரெக்கார்டட் மீட்டிங் தான். இதையுமே ஷேர் பண்ணும். அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணணும். இந்த கிளாஸ் பிகினர்ஸ்க்கான கிளாஸ். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தான் அடுத்த கிளாஸ். சரிங்களா? ஸோ அவங்க அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு விரும்புனாங்கன்னா இந்த கிளாஸ் அவங்கள பார்க்க சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தடுத்த டீச்சிங்ஸ் அடுத்தடுத்த நிலைகள்ல இருக்கும். மனசுல என்ன நடக்குது, எண்ணம் ஏன் வருது, தூக்கம் ஏன் வருதுன்றதுக்கான இன்னும் ஆழமான விளக்கங்கள், நிறைய விஷயங்கள் டீச்சிங்ஸ் இருக்கும். ஸோ இது தெரிஞ்சாதான் அதை அவங்க கற்றுக்க முடியும். அதனால இதை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச். வீடியோ ஆன் பண்ணி கிளாஸ்ல கலந்துக்கிட்டவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எல்லா புகழும் இறைவனுக்கு.